சரும பிரச்சனைகள் அப்படின்னாவே அதையே நம்ம பார்த்துட்டு இருப்போம். சில வகையான ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்லயும் நமக்கு சரும பிரச்சனைகள் வருதுங்க. அதாவது தன்னுடல் எதிர்நோய் அப்படின்னு சொல்றது. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் நமக்கே தெரியாம சில ஹெல்த்தி டிஷ்யூஸை அஃபெக்ட் பண்றதுனால வரக்கூடிய பிரச்சனை. அப்படி சருமத்துல வரக்கூடிய ஒரு இது வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜ்க்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரச்சனை குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் எல்லாருக்குமே வருதுங்க. இதுதாங்க எக்ஸாக்ட் ரீசன் அப்படின்னு சரியா சொல்ல முடியாது. ஆனா இது வந்துச்சுன்னா இதற்கான தீர்வு இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி கால் பாதத்துல, கால் விரல்கள்ல நிறைய பேருக்கு நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சிலருக்கு ஏஜ் ஆயிடுச்சு. ஒரு 65, 75 வயது அந்த மாதிரி ஏஜ் ஆகும் பொழுது நம்ம உடல்ல மெலனின் குறைபாட்டினாலையும் இந்த மாதிரி வெண்மை நிற புள்ளிகள் கரெக்டாக எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்களில் முட்டுக்கு கீழே நீ ஜாயிண்ட்டுக்கு கீழே நீ ஜாயிண்ட்டுக்கும் ஆங்கிள் ஜாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வெண்மை நிற புள்ளிகளாக நமக்கு வருது. சிலருக்கு அதிகமான அரிப்பு ஏற்படும் போது இந்த மாதிரி தான் நமக்கு இந்த வெண் புள்ளிகள் இருக்கும்போது, அதாவது சென்டரில் பாடியோட சென்டரில் ஏற்படும் போது நமக்கு அது தீர்வது கொஞ்சம் அரிது அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதற்கான உணவு முறைகளும் மருந்துகளும் நீங்கள் சரியாக எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பாதிப்புகள் மறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த வெள்ளை புள்ளிகள் மறைய ஆரம்பிக்கும். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சரும பிரச்சனைகள் அப்படின்னாவே அதையே நம்ம பார்த்துட்டு இருப்போம். சில வகையான ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்லயும் நமக்கு சரும பிரச்சனைகள் வருதுங்க. அதாவது தன்னுடல் எதிர்நோய் அப்படின்னு சொல்றது. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் நமக்கே தெரியாம சில ஹெல்த்தி டிஷ்யூஸை அஃபெக்ட் பண்றதுனால வரக்கூடிய பிரச்சனை. அப்படி சருமத்துல வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஏன்னா இது வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜ்க்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரச்சனை குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் எல்லாருக்குமே வருதுங்க. இதுதாங்க எக்ஸாக்ட் ரீசன் அப்படின்னு சரியா சொல்ல முடியாது. ஆனா இது வந்துச்சுன்னா இதற்கான தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் இருக்குது. அப்படி சொல்லக்கூடிய அதுவும் சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் இதற்காக நிறைய மருந்துகள் சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு சரும பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா வெண்புள்ளி நோய், அதாவது லியூகோடர்மா இல்லைன்னா விட்டிலிகோ அப்படின்னு சொல்கிற ஒரு பிரச்சனைங்க. இது பெரும்பாலும் நிறைய பேருக்கு உடலில் எந்த பகுதியில் வேணாலும் வரலாம். குறிப்பிட்டு சொல்லணும்னா முகத்தில், உதட்டு பகுதிகளில், விரல்கள், இங்கே தான் ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஃபிங்கர் டிப்ஸில் நிறைய பேருக்கு ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி கால் பாதத்தில், கால் விரல்களில் நிறைய பேருக்கு நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சிலருக்கு ஏஜ் ஆயிடுச்சு. ஒரு 65, 75 வயது அந்த மாதிரி ஏஜ் ஆகும் பொழுது நம்ம உடல்ல மெலனின் குறைபாட்டினாலையும் இந்த மாதிரி வெண்மை நிற புள்ளிகள் கரெக்டாக எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்களில் முட்டுக்கு கீழே நீ ஜாயிண்ட்டுக்கு கீழே நீ ஜாயிண்ட்டுக்கும் ஆங்கிள் ஜாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வெண்மை நிற புள்ளிகளாக நமக்கு வருது. சிலருக்கு அதிகமான அரிப்பு ஏற்படும் போது வருது. ஒரு சிலர் நம்ம சொல்லுவோம், நான் கீழே விழுந்தேன், அடிபட்டுச்சு, அந்த இடத்துல வெள்ளையாக ஒரு ஸ்கார் வந்துச்சுங்க, அது அப்படியே வெண் புள்ளி மாதிரி அப்படி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஏற்படலாம். இல்லை ஒரு சிலருக்கு சின்னதாக டாட், ஒரு சின்ன ஒரு கொசு கடிச்ச மாதிரி இருந்துச்சுங்க, அது நாளடைவில் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே வருது. சிலருக்கு நார்மலாக நான் எதுவுமே யூஸ் பண்ணல, இருந்தாலும் இப்படி வருது. சிலர் நம்ம காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணுறதோ இல்லை டை, நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வரவங்களே டை யூஸ் பண்ணுறதுனால இந்த விட்லிகோ வந்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க. கரெக்டாக அந்த ஸ்கேல்பில் எங்கெல்லாம் நம்ம டை அப்ளை பண்ணுமோ அந்த இடம்லாம் வெண்மையாக மாறிய நிலைமையும் இருக்குது ஒரு சிலருக்கு. ஸோ அதனால் கெமிக்கல்ஸ் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுறதையும் குறைச்சிக்கோங்க. ஸோ பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறது, டியோட்ரண்ட் யூஸ் பண்ணுறோம், இல்லை நல்ல நறுமணமாக இருக்கக்கூடிய பர்ஃப்யூம்ஸ்லாம் டைரெக்டாக ஸ்கின்ல படும்போதே இந்த வெண்புள்ளிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிட்ஸுக்குமே இது நிறைய வருதுங்க. அப்போ நம்ம உடலில் அந்த மெலனின் உற்பத்தி குறையும் பொழுது தான் ஸோ நமக்கு என்ன ஆகுது, அந்த மெலனோசைட் செல்களில் பாதிப்பு ஏற்படுறதுனால வருது. இது வெண்மை நிற புள்ளிகள் அங்கங்கே ஏற்பட்டு அதில் இருக்கக்கூடிய முடி, ஒரு சிலருக்கு ஸ்கேல்பில் தலையிலுமே உங்களுக்கு இருக்கும் வெண்மை நிற புள்ளிகள் இருக்கும். அதில் நமக்கு ஹேர் க்ரோத் வரும்போது அந்த ஹேரோட நிறமும் தலைமுடியோட நிறமும் வெண்மையாகவோ இல்லை நல்ல ஒரு ப்ரௌன் கலரில், தேன் கலரில் மாறுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது.
முகத்தில் இருக்குன்னா நமக்கு புருவ முடிகள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கை கால்களில் இருக்கக்கூடிய ரோமங்களும் அந்த நிறம் மாறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த மாதிரி தான் நமக்கு இந்த வெண்புள்ளிகள் இருக்கும்போது, அதாவது சென்டரில் பாடியோட சென்டரில் ஏற்படும் போது நமக்கு அது தீர்வது கொஞ்சம் அரிது அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதற்கான உணவு முறைகளும் மருந்துகளும் நீங்கள் சரியாக எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் மறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த வெள்ளை புள்ளிகள் மறைய ஆரம்பிக்கும். ஸோ பொதுவாகவே பார்த்திங்கன்னா அதிகமான புளிப்பு சாப்பிட்றவங்க, கெமிக்கல்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறது, சீ ஃபுட்ஸ் நிறைய உப்பு சார்ந்த உணவுகள் எடுக்கிறவங்க, அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கும் வெண்புள்ளிகள், இந்த ஆட்டோஇம்யூன் கண்டிஷன் வரலாங்க. இதற்கான உணவுகள் நம்ம எதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல அயன் கண்டென்ட் இருக்கிற இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளாக நீங்கள் செலக்ட் பண்ணி நிறைய சாப்பிட்டுக்கோங்க. அதே மாதிரி புரோட்டீன் டயட், விட்டமின் B12. ஸோ மறக்காமல் விட்டமின் B12 நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். ஸோ இந்த விட்டமின் B12 நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் பார்த்திங்கன்னா அந்த மெலனின் உற்பத்தி அதிகமாக ஆரம்பிக்கும். நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ இருந்தால் அது எல்லாமே கிளியர் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதிலிருந்து வெளியில் வர ஒரு டிப்ரெஷன் இருக்கா, அதற்கு நம்ம மைண்டை அதிலே வச்சுருக்கிறதுக்கு பதிலாக வேறு விஷயங்களில் நீங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணியே தான் ஆகணும். இல்லைன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷன்னாலேயோ நிறைய பாதிப்புகளில் இந்த வெண்புள்ளி அப்படின்றதும் ஒன்றா இருக்குது. இதற்கான உணவுகள் நல்ல அயன் கண்டென்ட் இருக்கிற உணவுகள் எடுக்கணும். புரோட்டீன் சார்ந்த உணவுகளை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரணும். அதே மாதிரி உள்ளுக்கு எடுக்கக்கூடிய சித்த மருந்துகள் என்ன, ஸோ இதை ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டு வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெண்புள்ளிகள் மறைய ஆரம்பிக்கும். ஸோ பொதுவாகவே இந்த பரங்கிப்பட்டை அப்படின்ற இந்த மூலிகையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரும நோய்கள் எதுவாக இருந்தாலும் அதை நமக்கு சரி செய்கிறதுக்கு பரங்கிப்பட்டை பயன்படுது. ரொம்ப எக்ஸலண்ட்டான பெஸ்ட்டான ஒரு மூலிகை. இதனுடைய ரசாயனம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. பரங்கிப்பட்டை ரசாயனம் அப்படின்னு நம்ம சொல்கிற மருந்து. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வெளியேறும். ஸோ மெலனின் உற்பத்தி நமக்கு நார்மலாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ பரங்கிப்பட்டை ரசாயனம் இல்லைன்னா பரங்கிப்பட்டை பதங்கம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. பதங்கம் அப்படின்னு சொல்கிறது ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்போது நல்ல ரிசல்ட் இருக்குங்க. அதே மாதிரி கீரை வகைகள், ஸோ கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, கறிவேப்பிலை, பாலக்கீரை, இது எல்லாமே நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. ஸோ இதுலேயுமே நம்ம ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அந்த வெண்புள்ளிகள், அதை வெண்மையாக இருக்கக்கூடிய அந்த சருமத்தில் நார்மலாக உங்களுடைய ஸ்கின் டோன் டாட்டாக வர ஆரம்பிக்கும். அந்த ஹேரோட ரூட் இருக்குது பார்த்தீங்களா, ஹேர் ஃபாலிகல்ஸில் நார்மலாக வர ஆரம்பித்து ஈவனாக நமக்கு ஸ்கின் டோன் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ரெகுலராக இந்த மெடிசன்ஸும் நம்ம சொல்கிற உணவு முறைகளும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்களேன். ஸோ சருமத்தில் இருக்கக்கூடிய வெண்புள்ளிகள் மாயமாக மறைஞ்சிருங்க. ஸோ இதற்கான ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் குரு மருந்துகளும் சித்த மருத்துவத்தில் இருக்குது. அதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த நோய்க்கான மருத்துவ ஆலோசனைகள் இல்லை சரும பிரச்சனைக்கான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.